உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் ஈரானும் இஸ்ரவேலும் சகோதரர்களாக இருந்தார்கள் என்று. இஸ்லாமியரும் யூதர்களும் ஆபிரகாமின் மகன்கள் என பல யூத நூல்களில் குறிப்பிடுகின்றன. 1979 ஆண்டுக்கு முன்னால் ஷா ஆட்சி செய்த காலத்தில் ஈரான் இஸ்ரவேலை நெருக்கமாக சிநேகித்தது. வர்த்தகம், ரகசிய இராணுவ ஒப்பந்தங்கள் எல்லாம் நடந்ததாம். ஆனால் 1979 ஆண்டில் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு எல்லாம் தலைகீழானது. ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறி இஸ்ரவேலை சயனிய விரோத நாடு என்றும் அழைக்க ஆரம்பித்தார்கள். இன்று இந்த இரண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து இரகசிய யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. ஹேக்கிங் தாக்குதல்கள், உளவு நடவடிக்கைகள், ஏவுகணை அபாயங்கள் எல்லாமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பி இடையே இருந்த உறவு இப்பொழுது முறிந்திருப்பதை காணும்பொழுது வேதனைக்குரியதாய் இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானம் ஏற்படும் என்று யூத நூல்களில் குறிப்பிடுகின்றன. இதே போன்ற உண்மை சரித்திரங்களை தெரிந்து கொள்ள கிங்டம் சேனல் நெட்வொர்க்கை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.